கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்கேக்காக ஒவ்வொரு சீசன்லேயும் அதிக ரன் அடித்த டாப் 10 வீரர்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கேஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா 2009 வருஷத்தில் 14 மேட்ச் ஆடி 14 இன்னிங்ஸ் விளையாண்டு 434 ரன் அடிச்சிருக்கிறாரு. 98 ஹையஸ்ட் ஸ்கோர் அந்த வருஷத்தில் 250 அடிச்சிருக்கிறாரு. அந்த வருஷத்தில் சிஎஸ்கே செமிஃபைனலில் தோத்துட்டாங்க. 9வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுரேஷ் ரெய்னா தான். 2011 வருஷம் 16 மேட்ச் ஆடி 16 இன்னிங்ஸில் 438 ரன் அடிச்சிருக்கிறாரு. 73 நாட் அவுட்டு. ஹையஸ்ட் ஸ்கோர் 450 அடிச்சிருக்காரு. அதெல்லாம் சின்னத்தில் பீக்கில் இருந்த டைம் செம இன்னிங்ஸு. அதுதான் 2வது டைம் நம்ம சாம்பியனான 2011 வருஷத்தில் 438 ரன் அடித்து சிஎஸ்கேக்காக அதிக ரன், அந்த வருஷத்தில் அதிக ரன் அடித்தது சின்னத்தில் தான். 8வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா தான். 2012 வருஷத்தில் 19 மேட்ச்சில் 18 இன்னிங்ஸ் இறங்கியிருக்கிறாரு. அதில் 441 ரன் அடிச்சிருக்கிறாரு. 73 ஹையஸ்ட்டு. அதில் 150. அந்த வருஷத்தில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 7th பொசிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்எச்சாமி டு பிளேஸ் 2020 வருஷம் 13 மேட்ச் ஆடி 13 இன்னிங்ஸில் 449 ரன் அடிச்சிருப்பார். 87 நாட் அவுட்டு. அதில் 450 அடங்கும். அதில் நம்ம 2020 வருஷம் சிஎஸ்கே பிளே ஆஃபை கூட போகாமல் 7th பொசிஷனில் முடிச்சிருப்பாங்க. அப்போ மட்டும்தான் 449 ரன் அடிச்சிருப்பார். அடுத்தது 6வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா மறுபடியும் நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா தான். 2010 வருஷம் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே கப் அடித்த வருஷம். அதுவும் யார் அடித்தாங்கன்னா மும்பை அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2010 கப் அடித்த வருஷம் 16 மேட்ச் ஆடி 16 இன்னிங்ஸில் 520 ரன் அடிச்சிருப்பார். 83 நாட் அவுட்டு. அதில் 450 அடிச்சிருப்பார். அதெல்லாம் சிஎஸ்கேவுக்கு மறக்க முடியாத வருஷம். அதெல்லாம் 5வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா டுவேன் ஸ்மித். அவர் 2014 வருஷம். அவரும் மெக்கல்லமும் ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆடுவாங்க. சரி மேட்சை ஆடுவாங்க. ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வருஷத்தில் 2014 வருஷத்தில் 16 மேட்ச் ஆடி 16 இன்னிங்ஸில் 566 ரன் அடிச்சிருப்பார் டுவேன் ஸ்மித்து. 79 ஹையஸ்ட் ஸ்கோராக வச்சுருப்பார். 450 அதில் அடிச்சிருப்பார். செம மேட்சுங்க. அவர் இருக்கிறப்பெல்லாம் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பால்லேருந்து 2 பேரும் மெக்கல்லமும் ஸ்மித்தும் போடுற பார்ட்னர்ஷிப்பு ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 2014 வருஷத்தில் சிஎஸ்கே 3rd பொசிஷனில் இருந்தாங்க. அந்த வருஷத்தோட ஹையஸ்ட்டு ரன் கட்டராக சிஎஸ்கேவுக்காக ஸ்மித் தான் இருந்தார். அடுத்து 4th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தி ராயுடு பாகுபலி. 2018 வருஷம் சிஎஸ்கே அடுத்து 4வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு நம்ம பாகுபலி. 2018 வருஷத்தில் அவரை ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. ராயுடு யாரும் ஓப்பனிங் இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவர் ஓப்பனிங் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி காமிச்சார் நம்மளுக்கு. 16 மேட்ச்சில் 16 இன்னிங்ஸில் 602 ரன் அடிச்சிருந்தார். அதில் ஒரு செஞ்சுரி, 100 நாட் அவுட் அடிச்சிருப்பார். 350 ஒரு செஞ்சுரி. அந்த வருஷத்தில் சிஎஸ்கே கப் அடிச்சிருந்தாங்க. கம்பேக் கொடுத்த வருஷம் 2018. அந்த வருஷம் சிஎஸ்கே கப் அடிச்சிருப்பாங்க. அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் ரன் கட்டராக இருப்பார் அம்பத்தி ராயுடு இருப்பார். அடுத்து 3rd பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட். 2021 வருஷம் சிஎஸ்கே கேகேஆர் அடிச்சுட்டு கப் அடிச்சிருப்பாங்க மறுபடியும் ஒரு டைமு. அதில் ஆரஞ்சு கேப் வாங்கியிருப்பார் ருத்ராஜ் கைக்வாட். அதில் 16 இன்னிங்ஸில் 635 ரன் அடிச்சிருப்பார். 101 நாட் அவுட்டு. 450 ஒரு செஞ்சுரி ஒன்று போட்டிருப்பார். அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் ரன் கட்டராக ருத்ராஜ் கைக்வாட் தான் இருப்பார். 635 ரன் அடித்து ஹையஸ்ட் ரன் கட்டராக ருத்ராஜ் கைக்வாட் தான் இருப்பார். அடுத்து 2nd பொசிஷனில் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே. 2023 வருஷத்தில் 16 மேட்ச்சில் 15 இன்னிங்ஸில் 672 ரன் அடிச்சிருப்பார். 92 நாட் அவுட்டு. அதில் 650 அடிச்சிருப்பார். அந்த வருஷத்தோட சிஎஸ்கேக்காக ஹையஸ்ட் ரன் கட்டராக இவர் தான் இருப்பார். அடுத்து 1st பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மைக் கசி. 2013 வருஷம் 17 மேட்ச்சில் 17 இன்னிங்ஸில் 733 ரன் அடிச்சிருப்பார் மைக் கசி. 95 அவருக்கு ஹையஸ்ட் ஸ்கோரு. 650 அடிச்சிருப்பார். அந்த வருஷத்தில் ஆரஞ்சு கப்பும் வாங்கியிருந்தார் அவர். அந்த வருஷத்தில் நம்ம ரன்னரப்பாக இருந்தோம். எம்ஐட்ட லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for all watching.